இன்று ஒரு மிக முக்கிய அறிவிப்பு மத்திய அரசுகிட்டிருந்து வந்தது. மாணவர்கள் சற்றே அதிர்ச்சியானாங்க. அது குறித்து ஒரு தெளிவான புரிதலை நாம் இங்கு பார்க்கவிருக்கிறோம். அதாவது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்ச்சி முறை இருந்தது, ஆனால் அது தற்பொழுது ரத்து செய்யப்பட்டுள்ளது என்ற அறிவிப்பு மத்திய அரசிடமிருந்து வந்தது. தமிழகத்திற்கு இது பொருந்துமா என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். இதனால் தமிழகத்திற்கு ஏதேனும் பாதிப்புள்ளதா, மாணவர்கள் வருத்தப்பட வேண்டுமா என்று கேட்டீர்களாயின் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், தமிழகத்திற்கு இது பொருந்தாது. தமிழகத்தில் படிக்கிற மாணவர்கள் கவலைப்படாதீங்க, யாருக்கு பொருந்தும் என்றும் நாம் பார்த்து விடலாம். சரி, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 5ஆம் வகுப்பு அல்லது 8ஆம் வகுப்பு தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா 2 மாதத்துக்குள்ளே அவர்களுக்கு சிறப்பான ட்ரைனிங் கொடுத்து மறுதேர்வு நடத்தப்படும். ஒருவேளை அந்த மறுதேர்வுலையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள பாஸ் செய்ய மாட்டாங்க. அதே வகுப்பில் அவர்கள் மீண்டும் படிக்க வேண்டும். அவர்கள் ஃபெயில் ஆகியதாக கணக்கில் வந்து விடுவார்கள். இது யாருடைய அறிவிப்பு? மத்திய அரசா, மாநில அரசா? மாநில அரசு கிடையாது, இது மத்திய அரசினுடைய அறிவிப்பு. அதனால் மாநில அரசு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மத்திய அரசினுடைய அறிவிப்பு இது என்பதால் மத்திய அரசு எந்தெந்த ஸ்கூலை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சுமார் 3000 ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இந்தியாவில் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இந்தியாவில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கேவி என்று அழைப்பார்கள். மத்திய அரசால் நடத்தப்படுகிற கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸுக்கு பொருந்தும். நவோதயா மற்றும் சைனிக் பள்ளிகளுக்கு இது பொருந்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2019 கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த திருத்தத்தின் படி ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 16 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்கள் இன்று மத்திய அரசு என்ன அறிவிச்சிருக்காங்களோ அதை இந்த 16 மாநிலங்களும் 2 யூனியன் பிரதேசங்களும் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். என்னவென்று, 5ஆம் வகுப்புலேயும் 8ஆம் வகுப்புலேயும் நாங்கள் தேர்வு நடத்துவோம். அந்த தேர்வில் மாணவர்கள் ஃபெயில் ஆகிட்டா ஃபெயில் தான், அதே வகுப்பை மீண்டும் படிக்க வேண்டும், கட்டாயம் பாஸ் என்பதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி 2019 கொண்டு வரப்பட்ட திருத்தத்தை சுட்டி காட்டி 16 மாநிலங்கள் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நம் தமிழகத்தை பொறுத்தவரை அது போன்ற அறிவிப்பு இல்லை. அது ஒரு 5 வருஷம் முன்னாடி தேர்வு இருக்குன்னு சொன்னாங்க. மீண்டும் 2020ஆம் ஆண்டு ஒரு 4 வருஷம் முன்னாடி அதை வாபஸ் பெற்று விட்டார்கள். அது ரத்தாகிவிட்டது. எனவே பள்ளி கல்வி என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் தமிழகத்திற்கு இது பொருந்தாது. தமிழக மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். கேந்திர வித்யாலயாவுக்கு இது பொருந்தும், மற்றபடி மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு இது பொருந்தாது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் இந்த மத்திய அரசின் அறிவிப்பு குறித்து என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். அவங்க கொண்டு வந்த திட்டம் கரெக்டு தான். நாங்கள் படிக்கிற காலேஜ்லலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8வது வரை ஆல் பாஸ் போட்டுருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படி கொண்டு வரனா, பாஸ் ஆனால் பாஸ், ஃபெயில்னா ஃபெயிலு, அந்த மாதிரி கொண்டு வரோம். ஏன்னா பசங்க இப்போ ஃபோன் பார்க்க அந்த இதுலேயே போயிடுறாங்க. அவங்க ரீ எக்ஸாம், அவங்க ஒரு அலட்சியமாக இருக்காங்க. ஃபெயில் ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு ரீ எக்ஸாம் வைப்பாங்க, அதை பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற இதில் இருக்கிறாங்க. இது இவங்க கொண்டு வந்துட்டு தான் கரெக்ட் தான். ஸ்டாண்டர்ட் வைஸ் எஜுகேஷனை வேணால் இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர ஆல் பாஸ் அப்படின்றது ஓகே சார், அது நார்மலாக நடந்துட்டு தான் இருக்குது. எஜுகேஷன் லெவல் பசங்களுக்கு என்னென்ன புதுசாக கொண்டுட்டு வரலாம் அப்படின்றதுல வேணால் சேஞ்சஸை கொண்டுட்டு வரலாமே தவிர இருக்கிற சட்டத்தையே மறுபடியும் நாங்கள் திருப்பி புதுசாக கொண்டுட்டு வரோம் அப்படின்றத கொஞ்சம் மாற்றிக்கலாம். எப்படி எஜுகேஷன் அவங்களுக்கு புதுசாக கொடுக்கலாம், எப்படி இன்னோவேட்டிவாக கொடுக்கலாம் அப்படின்றதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். ஏற்கனவே இந்த நீட் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம 12th மார்க்கை வச்சு மெடிக்கலுக்கு போயிட்டு இருந்தோம். திடீர்னு நீட்டு உள்ள இருக்க வரவும் என்ன ஆச்சு, அதே இஷ்யூ மறுபடியும் ரிப்பீட் ஆகும். அகெயின் இந்த சிஸ்டம் வில் கொலாப்ஸ் எவ்ரிதிங். பசங்க ஸ்கூல் தேடி வர்றது குறைஞ்சி போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் சேஃபாக கையாண்டா நிச்சயமாக இது நல்ல திட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி பொது தேர்வு மாதிரி நடத்தாமல் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பசங்களுடைய தலையில் ப்ரெஷர் ஏறாமல் ஒரு எக்ஸாம் நடத்தி அந்த கல்வி தகுதியை, அந்த நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறது நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக பாதிக்கும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் கட்டாய தேர்ச்சி அப்படிங்கிறது இது வரைக்கும் பசங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. இனிமேல் கண்டிப்பாக இந்த சட்டம் கொஞ்சம் மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.